வணக்கம். இது ராஜ்யம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் உச்சத்தில் உள்ளது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தல், அட்டாரி வாகா எல்லையை மூடுவது, பாகிஸ்தான் குடிமக்களின் விசாக்களை ரத்து செய்வது போன்ற பல முடிவுகளை இந்தியா எடுத்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் 1972ஆம் ஆண்டு கையெழுத்தான சிம்லா ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தது. மேலும் நதிகளின் நீரை தடுக்கவோ அல்லது திசை திருப்பவோ செய்யும் எந்த முயற்சியும் போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்றும் அதற்கு முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்தது. இரு நாடுகளின் அரசியல் தலைமையும் பரஸ்பரம் பதிலடி கொடுக்கும் விதமாக கடுமையான எச்சரிக்கைகளையும் காட்டமான கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக கடந்த வியாழக்கிழமை ஏப்ரல் 24 பொதுமக்கள் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மோசமான தண்டனையை பெறுவார்கள் என்றார். ஒவ்வொரு தீவிரவாதியும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களையும் இந்தியா அடையாளம் கண்டு தண்டிக்கும் என்ற செய்தியை நான் முழு உலகுக்கும் தெரிவிக்கின்றேன். எஞ்சியுள்ள தீவிரவாதிகளை மண்ணோடு மண்ணாக அளிக்கும் நேரம் தற்போது வந்துவிட்டது என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காதபடி உறுதி செய்வதற்கான ஓர் உத்தி வகுக்கப்படுகின்றது என்று இந்தியாவின் நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் இந்தியாவின் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் வலுவான பதிலடி கொடுப்பதாக தெரிவித்த அதே வேளையில் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குறிப்பிட்ட ஒரு ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் போர் அறிவிப்பாக கருதப்படும் என்று வலியுறுத்தினார். அந்த வரிசையில் ஒரு முழுமையான பெரிய போருக்கு வழிவகுக்கும் வகையிலான ராணுவ நடவடிக்கைகளை இந்தியா எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை புறம் தள்ளிவிட முடியாது என்று தெற்காசிய நாடுகளின் அரசியலை கண்காணிக்கும் நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். இருப்பினும் ராணுவ நடவடிக்கை குறித்து அவசர முடிவுகளை எடுப்பது குறித்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் SH பனாக் எச்சரித்திருக்கின்றார். பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் கொண்ட ஒரு நாடு. இந்தியா ஏதேனும் ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அதற்கு பதிலடி கொடுக்கும் அளவுக்கு போதுமான ஆயுத பலம் பாகிஸ்தானிடம் இருக்கின்றது என்று குறிப்பிட்டதொரு ஊடகத்திற்கு எழுதிய கட்டுரையில அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏவுகணைகள், ட்ரோன்கள், விமானப்படைகள் என எதுவாக இருந்தாலும் எந்த இழப்புமின்றி பதிலடி தாக்குதல் நடத்த தேவையான தொழில்நுட்ப திறன் இந்தியாவிடம் இல்லை. ஆனால் பதிலடி கொடுக்கும் திறன் பாகிஸ்தானுக்கு உள்ளது. ஆகையால் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவத்தின் தயார் நிலை குறித்து அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா குறிப்பிட்டதொரு ஊடகத்துக்கு கூறுகையில் நாங்கள் இனிமேல் தான் தயாராக வேண்டும் என்றில்லை, ஏற்கனவே தயார் நிலையில் தான் இருக்கின்றோம், இந்த சூழ்நிலைக்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்றார். இந்தியா ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் 2019ஆம் ஆண்டு நடந்தது போல பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் சனிக்கிழமையன்று கூறினார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளின் விமானப்படைகளுக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட மோதல் ஏற்பட்ட போது பாலக்கோட்டில் இந்தியா நடத்திய வான்வழி தாக்குதலை பற்றி அவர் இங்கு குறிப்பிட்டும் இருக்கின்றார். அந்த வரிசையில ராணுவ வலிமை குறித்த 2025ஆம் ஆண்டுக்கான தரவரிசையில பாகிஸ்தான் இந்தியாவை விட 8 இடங்கள்ல பின்தங்கி இருக்கிறது என்று குளோபல் ஃபயர் பவர் இணையத்தில் உள்ள தரவுகளை தெரிவிக்கின்றன. உலகளாவிய ராணுவ சக்தியை பொறுத்தவரையில 2025ஆம் ஆண்டில் 145 நாடுகள்ல இந்தியா 4வது இடத்தில் இருக்கின்றது. பாகிஸ்தான் 12வது இடத்துல இருக்குது. இந்திய ராணுவத்திடம் சுமார் 22 லட்சம் ராணுவ வீரர்கள், 4201 டாங்கிகள், 1.5 லட்சம் கவச வாகனங்கள், 100 சுயமாக இயக்கப்படும் பீரங்கிகள் மற்றும் 3975 இழுத்துச் செல்லக்கூடிய பீரங்கிகள் உள்ளன. இது தவிர 264 பீப்பாய் ராக்கெட் பீரங்கிகளும் இருக்கின்றன. இந்திய விமானப்படையில 3,10,000 விமானப்படை வீரர்கள், 513 போர் விமானங்கள், 270 போக்குவரத்து விமானங்கள் உட்பட மொத்தம் 2229 விமானங்கள் இருக்கின்றன. மொத்த விமானங்கள்ல 130 தாக்குதல் விமானங்கள், 351 பயிற்சி விமானங்கள், 6 டேங்கர் கடற்படை விமானங்கள்,
விமானங்கள் ஆகியவை அடங்குகின்றன. இந்திய ராணுவத்தின் 3 பிரிவுகளும் வைத்திருக்கின்ற மொத்த ஹெலிகாப்டர்கள் எண்ணிக்கை 899. அவற்றில 80 ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் நடத்த வல்லவை. இந்திய கடற்படையில 1.42 லட்சம் கடற்படை வீரர்கள் உள்ளனர். மேலும் 2 விமானம் தாங்கிய கப்பல்கள், 13 டெஸ்டிராயர் எனப்படும் அழிக்கும் கப்பல்கள், 14 போர்க்கப்பல்கள், 18 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 18 சிறிய போர்க்கப்பல்கள் உட்பட மொத்தம் 293 கப்பல்கள் உள்ளன. தளவாட வசதிகளை பொறுத்தவரையில இந்திய ராணுவத்திடம் 311 விமான நிலையங்கள், 56 துறைமுகங்கள், 6.3 மில்லியன் கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் மற்றும் 65,000 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் இருக்கின்றன. தொடர்ச்சியாக குளோபல் ஃபயர் பவர் இணையதள தரவுகளின்படி பாகிஸ்தான் ராணுவத்தில் சுமார் 13.11 லட்சம் ராணுவ வீரர்களும் 1.24 லட்சம் கடற்படை வீரர்கள் மற்றும் 78,000 விமானப்படை வீரர்கள் உள்ளனர். பாகிஸ்தானிடம் மொத்தம் 1399 விமானங்கள் உள்ளன. அவற்றில் 328 போர் விமானங்கள், 90 தாக்குதல் வகைகள், 64 போக்குவரத்து விமானங்கள், 565 பயிற்சி விமானங்கள், 4 விமானம் தாங்கி கப்பல்கள், தாக்குதல் நடத்தவல்ல 57 ஹெலிகாப்டர்கள் உட்பட 373 ஹெலிகாப்டர்கள் ஆகியவை அடங்கும். மேலும் அந்த நாட்டு ராணுவத்திடம் 2627 டேங்கிகள், 17,500 வாகனங்கள், 662 சுயமாக இயக்கப்படும் பீரங்கிகள், 2629 இழுத்துச் செல்லப்படும் பீரங்கிகள் மற்றும் 600 மல்டிபேரல் ராக்கெட் பீரங்கிகள் ஆகியவை இருக்கின்றன. பாகிஸ்தான் கடற்படையிடம் 9 போர்க்கப்பல்கள், 9 சிறிய போர்க்கப்பல்கள், 8 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 69 ரோந்து கப்பல்கள் உட்பட மொத்தம் 121 போர்க்கப்பல்கள் உள்ளன. தளவாடங்களை பொறுத்தவரையில பாகிஸ்தானிடம் 3 துறைமுகங்கள், 116 விமான நிலையங்கள் மற்றும் 60 வணிக கப்பல் படை மட்டுமே இருக்கின்றன. இது தவிர 2,64,000 கிலோமீட்டர் சாலைகளும் 11,900 கிலோமீட்டர் ரயில் பாதைகளும் பாகிஸ்தானிடம் உள்ளன. ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஒரு சிந்தனை குழுவான ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 2024 ஆண்டுக்கான அறிக்கைப்படி இந்தியாவில் 172 அணு ஆயுதங்களும் பாகிஸ்தானிடம் 70 அணு ஆயுதங்களும் இருக்கின்றன. இருப்பினும் இரு நாடுகளும் எத்தனை அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தியுள்ளன என்பது தெளிவாக இல்லை. இந்தியாவை எதிர்கொள்ள பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருகிறது. அதே நேரத்தில் இந்தியா நீண்ட தூர ஆயுதங்களை நிலைநிறுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. அதாவது அந்த ஆயுதங்களால் சீனாவை தாக்க முடியும் என்று அந்த சிந்தனை குழு குறிப்பிட்டிருக்குது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் அண்டை நாடாகவும் உலகின் 3வது பெரிய அணுசக்தி நாடாகவும் இருக்கும் சீனா அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை 410 போர் முனைகளிலிருந்து 500ஆக 22% அதிகரிச்சிருக்குது. கடந்த ஆண்டு நவம்பர்ல குறிப்பிட்ட ஊடகம் ஒன்றின் செய்தியாளர் எழுதிய கட்டுரையின்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் ட்ரோன்களின் எண்ணிக்கையை வேகமாக அதிகரித்து வருகின்றன. அடுத்த 2 முதல் 4 ஆண்டுகள்ல இந்தியாவிடம் சுமார் 5000 ட்ரோன்கள் இருக்கும் என்று பாதுகாப்பு ஆய்வாளர் ராகுல் பேடி கூறுகின்றார். பாகிஸ்தானிடம் இந்தியாவை விட குறைவான ட்ரோன்கள் இருந்தாலும் அந்த நாடு வைத்திருக்கும் ட்ரோன்கள் வெவ்வேறு திறன்களை கொண்டவை. மேலும் அவை 10 முதல் 11 விதமான தயாரிப்புகளை சேர்ந்தவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துல $3.5 பில்லியன் மதிப்பிருக்கிற 31 பிரிடேட்டர் ட்ரோன்களை வாங்க அமெரிக்காவுடன் இந்தியா ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. உலகின் மிக வெற்றிகரமான மற்றும் ஆபத்தான ட்ரோன்களாக குறிப்பிட்ட அந்த ட்ரோன்கள் கருதப்பட்டன. மேலும் இலக்குகள் அளிக்கக்கூடிய $500 மில்லியன் மதிப்புள்ள ட்ரோன்களும் லேசர் மூலம் கட்டுப்படுத்தப்படும் ஏவுகணைகளும் வாங்கப்பட்டன. துருக்கி மற்றும் சீனாவில் இருந்து பாகிஸ்தான் ட்ரோன்களை இறக்குமதி செய்கின்றது. அதோடு அந்த நாடு ஜெர்மனி மற்றும் இத்தாலியில் இருந்தும் ட்ரோன்களை வாங்கியுள்ளது என்று ராகுல் பேடி கூறுகின்றார். இவற்றோடு பாகிஸ்தான் பராக் மற்றும் ஷாபர் என்ற ட்ரோன்களையும் உருவாக்கியுள்ளது. பாகிஸ்தானிடமிருந்து துருக்கியின் நவீன பைராக்டர் TP2 மற்றும் அஹிஞ்சி ட்ரோன்கள் உள்ளன. மேலும் சீனாவிடமிருந்து விங்லாங் 2 CH-4 போன்ற ட்ரோன்களையும் வாங்கியிருக்கிறது. ஆகவே இப்படி போர் பதற்றம் அதிகரித்திருக்கின்ற சூழல்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.